அன்பிற்கினியவர்களே, கத்தோலிக்க திருஅவையின் தந்தையாகிய விளங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள். கத்தோலிக்க திருஅவையானது துன்பம் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றது, தாளா துயரத்தில் இருக்கின்றது. கடந்த 12 ஆண்டுகளாக திருஅவையை பல நிலைகளில் அவர்கள் வழிநடத்தி வந்தார்கள். ஒரு ஆன்மீக தலைவராக, இயேசுவின் பிரதிநிதியாக இருந்து கத்தோலிக்க திருஅவையை வழிநடத்தினார்கள். ஆன்மீகம் என்பது அன்றாட வாழ்க்கையில் வாழப்பட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் மக்களை வாழ வைக்க அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், பாவிகளை தேடி அவர் சென்றார். இந்த சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை தேடி சென்றார். எல்லோரையும் அரவணைத்து எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார் தன்னுடைய செயல்பாடுகளின் வழியாக. ஏன் சில வேளைகளில் இவருடைய செயல்பாடானது பலவிதமான விமர்சனங்களுக்கும் உள்ளானது. அவரை பார்த்தபோது அவர் சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொன்ன இயேசுனுடைய வார்த்தையை நான் வாழ்வாக்குகிறேன் என்று சொன்னார். தவறு செய்ததை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, பாவிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் செய்த பாவங்களை அவர் கண்டித்தார். இந்த நிலையில் பாவிகளை ஏற்றுக்கொண்டு பாவங்களை வெறுப்பவராக அவர் இருந்தார். திரு அவையிலே பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்தார். வெளிப்படை தன்மை வேண்டும், எல்லோரும் இணைந்து பயணிக்க வேண்டும், திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த திருவனுடைய பிள்ளைகள் என்பதை வாழ வேண்டும் என்று அழகாக கோடிட்டு காட்டினார். மத நல்லிணக்கத்தின் மீது அவர் ஆர்வம் காட்டினார். பல கிறிஸ்துவர் அல்லாத பல மத தலைவர்களை தேடி சென்றார். எல்லோரையும் ஒருங்கிணைத்து அந்த ஒரு மனித மாண்பை அவர் ஏற்படுத்தினார். அடுத்து நாம் பார்ப்போமே என்றால், மத்திய நாடுகளுக்கு சென்ற போது அங்கிருந்து பல அகதிகளை, அந்த புலம்பெயர்ந்தவர்களை அழைத்து வந்து ரோமை நகரிலே குடியிருக்க வைத்து அவர்களை குடியிருக்க வைத்தார். அவர்களில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்கள் கிடையாது. மதத்தை தாண்டி மனித இனத்தை பார்த்தவர். எனவே என் அன்பு மக்களே, இந்த நாட்களில் அவருக்காக மன்றாடுவோம். அவர் விட்டு சென்ற அந்த மதிப்பீடுகளை வாழ நாம் முயற்சி எடுப்போம். இறைவனுடைய அருளும் அன்னை மரியாளுடைய உடனிருப்பும் நமக்கு இருக்கின்ற போது கண்டிப்பாக நமது திருத்தந்தை, நம்மை விட்டு பிரிந்து சென்ற நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஜெப உதவியால் நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல மக்களாக இந்த திரு அவையையும் இந்த சமூகத்தையும் கட்டி எழுப்ப முடியும், எழுப்ப வேண்டும். எனவே அவருடைய பிரிவாழ் வாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் மீண்டும் எனது மன வருத்தத்தை சொல்வதோடு மட்டுமல்ல, இணைந்திருப்போம், ஜெபத்தில் இணைந்து அவருடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். இறைவன் அவருக்கு என்றும் நிலை வாழ்வை அளிக்கட்டும்.